அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 148 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, இந்த அகாடமியில் இடம் வேணும்னு கேட்டு ஒரு கும்பல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கோமா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரோராங் என்ன சொல்லியிருப்பா, நான் வந்து போந்தோலை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாளா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். சொன்ன மாதிரியே அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட்பாவை கூப்பிட்டு வந்துட்டா. ஸோ இங்கே காவலுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அந்த ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு டோக்கன் அப்படிங்கிறத தங்சான் கிட்ட கொடுக்குறாரு. மேபி ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவனோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த 7 கிளான் காம்படிஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ மார்ஷல் சோலாலுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நிறைய வெப்பன்ஸ் வேணும். அந்த வெப்பன்ஸை செய்யறதுக்கு மெட்டல் வேணும் இல்லையா, அதுக்கு தான் மெட்டல் சிட்டிக்கு போகிறாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி தாங்மன் கிளானுக்கு போகிறாங்க. நம்ம டைட்டன் இருக்கார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து பிளானிங் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா இவங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை வந்து ஓல்ட் ரைனோ கிட்ட கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இவங்க கிளம்பி போகிறாங்க. நம்ம டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அங்கே நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாம் ரொம்ப ஒரு மெஸ்ஸியான ஒரு வேலை அப்படிங்கிறதுனால நல்ல வேலை அது எல்லாத்தையும் வந்து ஓல்ட் ரைனோ தலையில் கட்டியாச்சு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அதான் தங்சான் சொல்கிறான், எப்படி பார்த்தாலும் ஓல்ட் ரைனோ தவிர நீங்கள் வேறு யாரையும் நம்ப மாட்டீங்க. அந்த மனுஷன் வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு கேட்குறான். அவருமே என்ன சொல்கிறாரு, கரெக்டு தான். ஏன்னா அவன்கிட்ட வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக வேலை நடக்குமா. வேறு யாருக்கிட்டையும் வந்து நம்பி கொடுக்க முடியாது. நம்ம திரும்ப வரத்துக்குள்ளே அந்த இடத்துல பில்டிங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு வழியாக பயணம் அப்படிங்கிறத பண்ணி இந்த ஒரு சிட்டிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த ஒரு சிட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலால் ஆன மாதிரி தாங்க இருக்குது. ஒரு மரத்தை கூட காணோம். ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல தான் ஏகப்பட்ட பிளாக் ஸ்மித்ஸ் இருப்பாங்களாம். வெளியில் வேறு சிட்டியில் இருந்து கூட பிளாக் ஸ்மித் வருவாங்க. இங்கே ஒரு அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வைக்கப்படும். அதை பாஸ் பண்ணால் அவங்களால இந்த இடத்துல வாழ முடியும். அந்த ஒரு சிட்டிக்குள்ளே அப்படியே இவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் டைட்டன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 கிங்டம் இருக்காங்க பாருங்கள், 2 கிங்டம்மே இந்த பிளாக் ஸ்மித்தை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸு, ஏன் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபர்னிச்சர் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து தான் வருது. அவங்களுக்கு சுத்தமாக மரியாதை கிடையாது. அதான் ரோராங் கேட்குறா, அப்போ இவங்களையுமே லெவல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் சொல்கிறார், ஆமாம் மொத்தமாக 7 லெவல் இருக்குது. அதாவது கீழே இருந்து மேலே அப்படின்னு போகும்பொழுது பிகினரு, இன்டர்மீடியட், அட்வான்ஸ்டு, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் அயன், மாஸ்டர் ஆஃப் கிரேட் அயன், மாஸ்டர் ஆஃப் சுப்ரீம் அயன், கடைசியாக இது எல்லாத்துக்கும் மேலே பிளாக் ஸ்மித் காட். ஓ ஃபேட்டி கேட்குறான், சரி நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆஸ்கார் சொல்கிறான், டேய் அந்த மனுஷன் இந்த ஒரு அசோசியேஷனுக்கே டெபுட்டி டீன், கண்டிப்பாக அவர் வந்து பிளாக் ஸ்மித் காட் தான்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், டைட்டன் கிட்ட கேட்குறான், மொத்தமாக எத்தனை பிளாக் ஸ்மித் காட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொத்தமாக 3 பேர் இருக்காங்களாம். இப்போதைக்கு பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுக்கப்புறமா டைட்டனு, 3வது யாரா அப்படின்னு கேட்டால் நம்ம தங்சானோட அப்பாவான். அதனால தான் அந்த மனுஷன் வந்து பிளாக் ஸ்மித்தாக வேலை செஞ்சார் போல தெரியுது. இவங்க அந்த சிட்டிக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க காவலாளிகள் இவங்கள நோட்டீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் அப்படிங்கிறத கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பிளாக் ஸ்மித் காட் இருக்கார்ல, அவர் செஞ்ச ஆர்மரான், இதை கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ டைட்டன் யோசிக்கிறாரு, அவன் செஞ்ச ஆர்மரை அவன் எதுக்குடா மார்க்கெட்டிங் பண்ணி விற்கணும். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு விஷயம் செஞ்சான் அப்படின்னா அதுக்கு வந்து பயங்கரமான விலை அப்படிங்கிறது போகும். அந்த ஆளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். தங்சானுமே அந்த ஒரு மனுஷனை பற்றி விசாரிக்கும் போது டைட்டன் என்ன சொல்கிறாரு, அந்த மனுஷனை கிங் ஆஃப் பிளாக் ஸ்மித் காட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பிளாக் ஸ்மித் காட்னாலே பெருசு தான், அதுலேயே கிங் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சானுடைய அப்பா வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் வந்து பயங்கரமாக போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். சரிவா நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவன் பயங்கரமாக கூவி கூவி வித்துட்டு இருக்காங்க. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, டிஸ்கவுண்ட் ரேட்டில் இருக்குது, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுன்ற லெவலுக்கு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிளாக் ஸ்மித் காட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே அங்கே வந்து நிற்பாங்க, கண்டிப்பாக எவ்வளோ பெரிய விலை வேணா கொடுப்பாங்க. ஆனால் டைட்டன் அங்கே போய் அதை நின்று பார்த்துட்டு இது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்சானுமே பார்க்குறான், அடடா பிளேட்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னா இருக்கே, இது வந்து யூஸரை ப்ரொடெக்டே பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ வாங்க வந்தவங்களாம் காசு எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுச்சு. இருந்தாலும் என்ன சொல்கிறான், யாரை பார்த்து குப்பைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கத்துறான். அதான் இவர் சொல்கிறாரு, உன்னை சொல்லப்பா, நீ கையில் வச்சிருக்க ஒரு ஆர்மர் அதுதான் குப்பை அப்படிங்கிறாரு. அதான் அந்த மனுஷன் சொல்கிறான், இது யார் செஞ்சது தெரியுமா, என் டீச்சர் யார் தெரியுமா, என் டீச்சர் வந்து பிளாக் ஸ்மித் காடோடைய ஸ்டூடெண்ட் தெரியுமா உனக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். நீ இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ இங்கேருந்து நீ வெளியில் போக முடியாது அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, எக்ஸ்பிளனேஷன் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஆர்மரை பிடிங்கிட்டு, உன் டீச்சர் பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன் டீச்சரோட டீச்சரே வந்தால் கூட இந்த ஒரு ஆர்மர் குப்பை தாண்டா அப்படிங்கிறாரு. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன். இவர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு ஆர்மர் எப்படி செய்யப்பட்டிருக்கு, அதில் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாம் ஏன் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, இது வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, இதெல்லாம் வந்து யாருமே ப்ரொடெக்டட் பண்ணாது, இது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இவனுங்க சும்மா சில்வர் ஆர்மர் சொல்கிறானுங்க, இதில் சும்மா சில்வர் பூசி தான் வச்சுருக்காங்க, இது ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்,
என்ன தெரியும் உனக்கு? இது ஒன்றும் வார்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை தெரியுமா? இது வந்து சும்மா அழகுக்காக போட்டுக்கிறது. இதை ஏன் நாங்கள் தின்னா செஞ்சுருக்கோம் அப்படின்னா வெயிட் இருக்கக்கூடாதுல்ல, அதை போடுறவங்க டயர்ட் ஆகக்கூடாதுல்ல. இது வந்து அக்சசரினா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனாலும் டைட்டன் கேட்குற எந்த ஒரு கேள்விக்குமே அந்த ஆளால் பதில் சொல்ல முடியல. அவன் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, காட் ஆஃப் பிளாக் ஸ்மித் சொல்லி கொடுத்தது இதெல்லாம், உனக்கு என்ன தெரியும் அதை பற்றி அப்படிங்கிறான். அந்த மனுஷன் டைட்டன் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிற காட் ஆஃப் பிளாக் ஸ்மித் வந்து ஒரு வாட்டி ஒரு ஆர்மர் பண்ணார் தான், ஆனால் இது அது கிடையாது, இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு தட்டு தட்டிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த ஆர்மர் போல போல போலன்னு கீழே விழுந்துருமா. இதை பார்த்த உடனே சுற்றி இருக்கவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சுங்க. ஏன்னா எல்லாருமே பிளாக் ஸ்மித்து. இங்கே வந்து ஏமாத்தினா சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் சேர்ந்து சும்மா போலன்னு பொழகிறாங்க. அவனுக்கு சரியான கோவங்க. அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, கையில் கத்தி ஏற்றுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைட்டன் நோக்கி தான் ஓடுறான். யாரை நோக்கி ஓடணும்னு ஒரு விவஸ்தை கூட இல்லைங்க அவனுக்கு. ஆனால் டைட்டன் வந்து அவனை அலைக்கா பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை ஆர்மி பீப்புள் சுத்து போடுறாங்க. இது எல்லாமே வந்து மார்ஷல் சோலாருடைய ஆட்கள் தான். இப்போ தான் டைட்டனுக்கு புரியுது, ரைட்டு, இவன் இவ்வளோ ஆட்டம் போடுறான்னா அப்போ இவனுக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க, அதனால தான் ஆடுறான். வந்தவனுமே பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியாமல் மேலே கை வச்சிருவானா. டைட்டன் அடிச்ச அடியில் அவன் தூரமாக போய் விழுந்துட்டான். இப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரான். இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலாங். இவனை நம்ம டைட்டனுக்கு நல்லாவே தெரியும். இவனை பார்த்த உடனே டைட்டனுமே பேசுறாரு, டேய் என்னடா நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்ட, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. இவனுமே என்ன பண்ணுறான், டைட்டனை பார்த்தோன்னே முட்டி போட்டுருவானா. அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, யாரா அவரு, ஒருவேளை இவருமே பிளாக் ஸ்மித் காடாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போது நம்ம டைட்டன் யார் அடித்தாரு, எல்லாருமே மார்ஷல் சோலால் சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அங்கே போய் சேர்ந்துருச்சு. இப்போ டைட்டன் கேட்குறாரு, உன்னையுமே வந்து மார்ஷல் சோலால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ டைட்டன் வந்து தங்சான் கிட்ட என்ன சொல்கிறாரு, முதல்ல போய் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நான் உன்னை சிட்டியை சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த சிலாங்கு ஒன்றும் புரியல. என்னடா டைட்டன் போய் அவனை பார்த்து சீஃப்னு சொல்கிறாரு, யார் இந்த பையன், ஒருவேளை ரொம்ப பெரிய ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஸ்மித் அசோசியேஷன் இருக்கும்ல, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. அந்த இடமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் மொத்தமாக வந்து 5 ஃப்ளோர் இருக்கான். அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கறதுக்கு மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கே விற்கிற பொருட்கள் எல்லாமே வெளியில் இருக்க பொருட்களை விட விலை அதிகமாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி அப்படிங்கிறது தரமாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இன்னொரு மார்க்கெட் இருக்குது. அங்கேயுமே வந்து பார்த்தா இன்னும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே விற்குது. இப்படியே தேர்ட் ஃப்ளோரில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறாங்களே அதுக்கான ஃப்ளோராம். அதுக்கு மேலே ஃபோர்த் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்லாம் விடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது இல்லை, ஸோ அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆக்ஷன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நடக்குமா. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு ஆக்ஷன் இருக்குது, நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 5th ஃப்ளோர் போவோம், போயிட்டு பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 5th ஃப்ளோரில் அங்கே தான் வந்து இந்த ப்ரீமியமான பிளாக் ஸ்மித் இருக்காங்களே, ரொம்ப திறமையான பிளாக் ஸ்மித், அவங்க எல்லாமே அந்த இடத்துல தான் தன்னுடைய பொருட்கள் எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அங்கே தான் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு அந்த ஒரு பிரசிடெண்ட் இருக்க இடத்த கதவை தட்டினா அந்த ஒரு மனுஷன் கத்துறான், நான் என்ன சொன்னேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கத்துறான். அதான் இந்த மனுஷன் சொல்கிறான், இந்த மாதிரி டைட்டன் வந்திருக்காரு, அவர் உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்னு. உடனே மனுஷன் உள்ளேருந்து வெளில ஓடி வரான்ப்பா. வந்துட்டு என்ன கேட்குறாரு, யோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, செத்து போயிட்டேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. அதான் டைட்டன் சொல்கிறாரு, நீ என்னை விட வயசில் பெரியவன், நீ ஏன் உயிரோட இருக்கும்போது நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்சானுமே அந்த ஒரு மனுஷன் அப்படியே பார்க்குறான். இப்போ ஃபேட்டி கேட்குறான், உங்கள் அப்பாவுமே பிளாக் ஸ்மித் கார்டு தானே, அவருமே இப்படி தான் நடந்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தங்சான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டுறான். இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, டைட்டனை உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாரு. நீ வா, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, நான் ஒரு ட்ரெஷரை வந்து ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, இதை செஞ்சவன் கண்டிப்பாக ஒரு ஜீனியஸ் தான் அப்படிங்கிறாரு. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.